கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய ஆலோசனையை தருகிறார். நம்முடைய குடும்பத்தை பற்றி தான், நம்முடைய பிள்ளைகளை பற்றி தான் இந்த ஆலோசனை. உங்களுக்கு, எனக்கு, நம் அனைவருக்கும் ஆண்டவர் இந்த ஆலோசனையை தருகிறார். பாருங்க, இந்த மாதிரி மரத்தை வேலி அடைச்சு பத்திரமா பாதுகாக்கிறோம். ஒரு நாயை நல்ல சங்கிலியால கட்டி அதை பாதுகாத்து வளர்க்குறோம். அடுத்து பாருங்க, கோழி, நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பறவைகள், அதே போல முயல்கள், பூனைகள், இதெல்லாம் மிக பாதுகாத்து வளர்க்கிறோம். ஆனா நம்ம பிள்ளைங்களை அது மாதிரி பாதுகாத்து நம்ம வளர்க்கிறோமா? அதைத்தான் இன்னைக்கு ஆவியானவர் இன்றைக்கு என்னுடைய சிந்தனையிலே போட்டார். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15வது வசனம், பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறானா. இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை. இன்னைக்கு பாருங்க, நிறைய குடும்பங்கள்ல பிள்ளைங்களுடைய இஷ்டத்துக்குனே விட்டுறாங்க. பிள்ளை என்ன சொல்லுதோ அது அப்படியே அந்த பெற்றோர் கீழ்ப்படுகிறாங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். அருமையான தாய் தகப்பன்மார்களே, நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்திலே நம்ம எப்படி இந்த மரஞ்செடி கொடிகளுக்கு, நம்ம வளர்க்கிற இந்த வீட்டு பிராணிகளுக்கு நம்ம பாதுகாப்பையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்கிறோமோ, அது அப்படியே பிள்ளைகளுக்கு கொடுப்போம். பிள்ளைகளை நன்கு கவனிப்போம், அன்பு பாராட்டுவோம், அவர்கள் மேலே அக்கறை செலுத்துவோம். அவர்களோட நீங்கள் நேரத்தை செலவிட்டு, அவர்களோட நீங்கள் பேசி பழகி, அவர்கள் செய்கிற தவறுகளை அன்போடு கண்டித்து உணர்த்தி அவர்களை பேசி பாருங்க. அவங்க உங்களுக்கு தலை நிமிர்வை உண்டு பண்ணுவார்கள். ஒருவேளை அவர்கள் இஷ்டத்துக்கே நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்றால், ஒருவேளை அவர்கள் உங்களுக்கு தலை குனிவை உண்டு பண்ணி விட்டு விடுவார்கள். அன்பு பெற்றோர்களே, அன்பு தாய் தகப்பன்மார்களே, இனிமேலும் தாய் தகப்பனாக போகிற அன்பு வாலிப தம்பிகளே, தங்கச்சிகளே, இந்த ஆலோசனையை இன்று நமக்கு ஆவியானவர் தருகிறார். கீழ்ப்படிதலோடு ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை நாங்கள் அவர்கள் இஷ்டத்திற்கு வளர்த்து, ஆண்டவரே, அவர்களை ஒரு கெட்ட சந்ததிகளாய் உருவாக்கி விடாதபடிக்கு வேதம் சொல்லுகிறபடி பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய இடத்திலே கண்டிக்க, எங்கள் பிள்ளைகளை தண்டிக்க வேண்டிய இடத்திலே தண்டிக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும், நல்ல பக்குவத்தை தாரும். எங்கள் பிள்ளைகளை நன்கு வளர்த்தெடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். வளமுள்ள ஒரு சந்ததியை உருவாக்க உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை கண்டிப்பதின் மூலமாகவும் தண்டிப்பதின் மூலமாகவும் புதியதொரு சமுதாயத்தை உண்டாக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவோம். God bless you.